வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் அருணீஸ்வர். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை கோலாகலம். ஏராளமான பெண்கள் நெய்விளக்கேற்றி சாமி தரிசனம். திருவண்ணாமலையில் தடுப்பணை உடைந்து விளைநிலங்களுக்குள் புகுந்த ஏரி நீர். நெற்பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கடும் வேதனை. ஒரே வாரத்தில் பீட்ரூட் விலை 2 மடங்கு உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திடீர் விலை உயர்வால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னையின் முக்கிய பகுதியான கோவளம் கடற்கரை முழுவதிலும் தேங்கிய குப்பைகள். மருத்துவ கழிவுகள் கலந்து துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு. சரி சரி சரி. அரசு பள்ளிக்கு சொந்த செலவிலேயே குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்துக் கொடுத்த தலைமை ஆசிரியர். மாணவர்கள் உள்ளூரைச் சேர்ந்தவர்கள் பாராட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நிகராக கருதப்படும் தாராபுரம் ஐயப்பன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஐயப்பன் திருக்கோவில் அமைந்துள்ளது. வழக்கமாக ஐயப்பன் கோவில் என்றால் கேரள மாநிலத்தில் உள்ள சபரிமலை கோவில் உலகளவில் பிரசித்தி பெற்றதாகும். சபரிமலை போல தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற ஐயப்பன் கோவில்களில் ஒன்றுதான் தாராபுரத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயில். சபரிமலை சன்னிதானத்தின் வித்வான் மகாதேவா ஐயர் என்பவர் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவிலுக்கு வந்து சிறப்பு பூஜைகள் செய்தார். மேலும் 65 ஆண்டுகளாக கோவிலில் ஐயப்பன் மண்டல பூஜை நடைபெற்ற நிலையில் தற்பொழுது 66வது ஆண்டில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அகில பாரத ஸ்ரீ ஐயப்ப சேவா சங்கத்தின் தலைவர் சாரதாஸ் சண்முகவேல் தலைமையில் கேடிஆர் குருசாமி முன்னிலையில் பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி தாராபுரம் சோளக்கடை வீதியில் அமைந்துள்ள உச்சிகாளியம்மன் கோவிலில் நேற்று மாலை சிறப்பு திருவிளக்கு பூஜை கோலாகலமாக நடைபெற்றது. திரளான பெண்கள் லட்சார்ச்சனை பூஜையில் பங்கேற்று நெய் விளக்கேற்றி ஐயனை வழிபட்டனர். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த விநாயகர் கோவிலில் மண்டல பூஜை நடைபெற்றது. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சிஎம் புதூர் என்ற கிராமத்தில் 100 ஆண்டு கால பழமை வாய்ந்த வெற்றி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. குருமன்ஸ் எனப்படும் குறும்பர்கள் பழங்குடியினத்தவர்களுக்கு சொந்தமான இந்த கோவிலில் கடந்த 5ஆம் தேதியன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனையடுத்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெற்று வரும் நிலையில் நாள்தோறும் அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி வெற்றி விநாயகருக்கு பால், பழம், தயிர், வெண்ணெய், தேன் உள்ளிட்ட 21 வகையான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சரும் திமுக பிரமுகருமான பழனியப்பன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பூஜையில் திரளான பக்தர்கள் விநாயகரை மனமுருக வேண்டி அன்னதானத்தில் பங்கேற்று சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தடுப்பணைகள் உடைக்கப்பட்டதால் ஏரி நீர் விளைநிலங்களுக்குள் புகுந்து விடுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் கிராமத்தில் உள்ள சங்கதல் ஏரியில் 2024-2025 ஆண்டு 15வது நிதி மானியத்தின் கீழ் தூர்வாறுதல் மற்றும் தடுப்பணை கட்டும் பணி நடைபெற்றது. 13,83,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் தடுப்பணை முறையாக அளவீடு செய்யாமல் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. சமீபத்தில் தமிழ்நாட்டை தாக்கிய ஃபெஞ்சல் புயலின் போது ஏற்பட்ட கனமழையால்
ஏரியில் நீர் நிரம்பி மேற்கு பகுதியில் உள்ள விவசாய விளைநிலத்தில் புகுந்தது. இதனால் சுமார் 20 ஏக்கர் விவசாய நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளானது. இதுகுறித்து வட்டார வளர்ச்சி அதிகாரிகள், ஊராட்சி மன்ற தலைவர், மாவட்ட கவுன்சிலர் உள்ளிட்டோரிடம் கோரிக்கைகள் வைத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை என்று கூறப்படுகிறது. தடுப்பணையின் உயரம் அதிகமாக இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் இதில் 10 அடி நீளத்திற்கு 2 அங்குல உயரம் உடைக்கப்பட்டது. இதனால் ஏரியில் நிரம்பிய தண்ணீர் உடைக்கப்பட்ட பகுதியின் வழியாக வெளியேறி விவசாய நிலங்களை அடைந்தது. பொங்கல் அறுவடைக்காக பயிர் நடவு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பயிர்கள் அழுகி உதிரும் நிலையில் உள்ளன. இதனால் வேதனையடைந்த விவசாயிகள் தடுப்பணைகளை ஆய்வு செய்து பின்வரும் காலங்களில் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் சீரமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதோடு அழுகிய நெற்பயிர்களுக்கும் உரிய நிவாரண நிதி வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காய்கறி சந்தையில் பீட்ரூட் கிலோவுக்கு 60 ரூபாய் முதல் 65 ரூபாய் வரை விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி என்றால் தேயிலை தோட்டம் மட்டுமல்ல, அங்கு விளைவிக்கப்படும் கேரட், பீட்ரூட், முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகளும் மற்றொரு அடையாளம். மலைத்தோட்டங்களில் விளையும் காய்கறிகள் மேட்டுப்பாளையம் காய்கறி மண்டிக்கும் உதகை மார்க்கெட் சந்தைகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டு அங்கிருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அந்த வகையில் உதகையில் விளைந்த பீட்ரூட் காய்கறி சந்தையில் நல்ல லாபம் அடைந்து வருகிறது. கடந்த வாரம் கிலோ 30 ரூபாய் முதல் 35 ரூபாய்க்கு விற்பனையான பீட்ரூட் இந்த வாரம் 2 மடங்கு அதிகரித்து 60 ரூபாய் முதல் 65 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரே வாரத்தில் பீட்ரூட் விலை 2 மடங்கு உயர்ந்திருப்பதால் விவசாயிகளும் வியாபாரிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை நகரின் சுற்றுலா பகுதிகளில் ஒன்றான கோவளம் கடற்கரை குப்பை மற்றும் கழிவுகளால் நிரம்பி காணப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவளம் கடற்கரைக்கு சென்னை மட்டுமல்லாமல் ஆந்திர எல்லையில் வசிக்கும் ஏராளமானோர் வந்து செல்வதுண்டு. ஈசிஆர், மாமல்லபுரம், முட்டுக்காடு போன்ற பகுதிகளுக்கு இளைஞர்கள், குறிப்பாக காதலர்கள் சென்று வருகின்றனர். இதில் கோவளம் கடற்கரையிலும் இளைஞர்கள் அதிகமானோர் கூடி வருகின்றனர். இந்நிலையில் இளைஞர்கள் சூழ காணப்பட்டு வந்த கோவளம் கடற்கரை திடீரென குப்பைகள் தேங்கி காணப்படுகிறது. சுற்றுலா செல்வோர் தாங்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கேன், தின்பண்ட கவர்கள் உள்ளிட்டவற்றை வீசி செல்கின்றனர். இந்த பொருட்கள் அனைத்தும் கடலில் கலந்த நிலையில் மீண்டும் கரைக்கே தள்ளப்படுகின்றன. கடற்கரை முழுக்க பிளாஸ்டிக் கழிவுகள், மருத்துவ கழிவுகள், கிழிந்த ஆடைகள், கூடவே உயிரற்ற மீன்கள் என கிடப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. இதனை நேரில் பார்த்த அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் முகம் சுழித்தவாறே சென்றனர். இதுகுறித்து கோவளம் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சுந்தர் என்பவர், பக்கிங்காம் கால்வாய் வழியாக அடித்து வரப்பட்ட குப்பைகள் கடலில் கலந்து அது கரையை சேர்ந்திருப்பதாக கூறினார். கும்மிடிப்பூண்டியில் அரசு பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஒருவர் தனது சொந்த செலவிலேயே மாணவர்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைத்திருப்பது பெரும் பாராட்டுகளை பெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த கவரைப்பேட்டையில் அரசு தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக திரிபுர சுந்தரி என்பவர் பணியாற்றி வருகிறார். கடந்த ஆண்டின் சிறந்த தலைமை ஆசிரியருக்கான அண்ணா அறிஞர் விருது மற்றும் பரிசு தொகையை பெற்றார் திரிபுர சுந்தரி. இந்த தொகையில் குறிப்பிட்ட பணத்தை அவர் பணியாற்றும் பள்ளிக்கே செலவு செய்திருப்பது பாராட்டுகளை பெற்று வருகிறது. மாணவர்களின் நலனுக்காக சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் சுத்திகரிப்பு மையம் அமைக்கப்பட்டு இன்று திறப்பு விழா கண்டது. விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் ரவி சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று குடிநீர் சுத்திகரிப்பு மையத்தை திறந்து வைத்தார். அரசு சார்பில் கிடைத்த பரிசு தொகையை பள்ளிக்கே செலவழித்த தலைமை ஆசிரியை திரிபுர சுந்தரியை மாணவர்கள், உடன் பணியாற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.
கேட்குறீங்க அப்படியே இருக்கு இந்த பக்கம் வாங்க சார் இங்கே பாருங்க ஜெகதலா பேரூராட்சியில் சார்பாக புதிதாக வாங்கப்பட்ட குப்பை அள்ளும் ஆட்டோக்கள் பயன்படுத்தப்படாமலேயே குப்பைக்கு போடும் நிலைக்கு மாறிய அவல நிலை உருவாகி இருக்கிறது. நீலகிரி மாவட்டம் ஜெகதலா பேரூராட்சியில் சில மாதங்களுக்கு முன்பு குப்பை சேகரிப்பதற்காக பேட்டரியால் இயங்கும் ஆட்டோக்கள் வாங்கப்பட்டன. பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வாங்கப்பட்ட இந்த 3 ஆட்டோக்களும் இதுவரை பயன்பாட்டிற்கே வரவில்லை என்று கூறப்படுகிறது. மலையில் உயரமான பகுதிகளில் ஏறும் அளவுக்கு இழுவை திறன் இந்த ஆட்டோவுக்கு கிடையாது என்பதால் பேரூராட்சி ஊழியர்கள் இதனை பேரூராட்சி அலுவலகத்திலேயே விட்டுச் சென்றனர். ஆனால் பல மாதங்களாக நிறுத்தப்பட்ட இந்த ஆட்டோ மழையில் நனைந்து துருப்பிடித்தும் முக்கிய பாகங்கள் உருக்குலைந்தும் போனது. ஆட்டோவின் இருக்கை, வயர்கள் போன்றவற்றை எலி கடித்துள்ள நிலையில் பேட்டரிகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டனர். ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் 6 முதல் 10 ஆட்டோக்கள் வாங்கிய நிலையில் லட்சக்கணக்கிலான அரசாங்க சொத்து கண்டமாக்கி வருகிறது. மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதனை கருத்தில் கொண்டு நிலை குலைந்த ஆட்டோக்களை சீர் செய்து சமவெளிக்கு அனுப்பி மலைப்பகுதிகளில் இயங்கும் வகையில் புதிதாக வாகனங்கள் வழங்க வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை மாவட்டம் சோழவந்தானில் கால்நடைகளால் அதிக விபத்து நடப்பதாக வாகன ஓட்டிகள் குமுறி வருகின்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பேரூராட்சிக்குட்பட்ட RMS காலனி அருகே மாடுகள் சாலையோரம் வசித்து வருகின்றன. கிடைப்பதை உண்டு பொழுதை கழித்து வரும் மாடுகள் இரவு நேரங்களில் ஜாலியாக சுற்றித் திரிகின்றன. இதன் காரணமாக இருசக்கர வாகனங்களில் செல்வோர் ஒருவித அச்சத்துடன் செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பைக்கில் செல்வோர் அருகில் நிதானமாக செல்லும் மாடுகள் திடீரென தாக்குவதும் மிரண்டு ஓடுவதுமாக உள்ளன. இந்நிலையில் திருவேங்கடத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பைக்கில் செல்லும் போது மாடு மிரண்டதால் தடுமாறி விழுந்து உயிரிழந்தார். இதனால் அச்சமடைந்த வாகன ஓட்டிகள் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் கால்நடைகளின் உரிமையாளர்களை கண்டறிந்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சோழவந்தான் பேரூராட்சி நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளனர். தூத்துக்குடியில் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 160 பேர் இணைந்து 45 வினாடிகளில் விவசாயியின் உருவத்தில் நின்று சாதனை படைத்தது காண்போரை கவர்ந்தது. ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதியன்று தேசிய விவசாயிகள் தினம் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவிகள் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். விவசாயம் மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கும் வகையில் இந்திய வரைபடத்தின் இந்திய எல்லைக்குள் நின்றவாறே மாணவ மாணவிகள் 160 பேர் சேர்ந்து விவசாயியின் உருவத்தை அமைத்தனர். மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியிலும் மாணவ மாணவிகள் ஈடுபட்டனர். மாணவ மாணவிகளின் இந்த சாதனை ஜீனியஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் என்ற சாதனை புத்தகத்தில் பதிவு செய்து அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆண்டுதோறும் டிசம்பர் 23ஆம் தேதி தேசிய விவசாய தினம் வந்துட்டு கொண்டாடப்படுகிறது. விவசாயம் வந்துட்டு நம்ம தேசத்தோடைய முதுகெலும்பு அப்படின்றதுனால அதை வந்துட்டு முன்னிலைப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்காக இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் எஸ்டிஆர் பள்ளி மாணவர்கள்லாம் சேர்ந்து ஒரு விவசாய லோகோ ரெடி பண்ணி அந்த இந்திய வரைபடத்தில் நாங்கள் எல்லாரும் நின்று அதை வந்துட்டு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்துட்டு ஒவ்வொரு தேசத்தில் அந்த ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் நாங்கள் நின்று அதில் வந்துட்டு நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் வளர்ந்து விவசாயத்தை வந்துட்டு பெருமைப்படுத்தி நாங்கள் வந்துட்டு வளர்ப்போம்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து இதை பெருமைப்படுத்துகிற விதமாக நாங்கள் இதை வந்துட்டு இன்னைக்கு பண்ணியிருக்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற கராத்தே போட்டியில் 3 தங்கப் பதக்கங்களை வென்று ஊர் திரும்பிய வீரர்களை பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க வரவேற்றனர். நேஷனல் கராத்தே ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் உள்ள டல்கோத்ரா உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தனியார் கராத்தே பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். மாணவர்கள் ஜெகத் அர்ஷிக் மற்றும் நலமிர்னாலினி ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் ஜெகத் அர்ஷிக் என்பவர் 10 வயது ஆண்கள் கட்டா பிரிவு மற்றும் 34 கிலோ எடை பிரிவுகளில் வெற்றி பெற்று 2 தங்கப் பதக்கங்களை வென்றார். இதேபோல பெண்களுக்கான 14 வயதுக்கான பிரிவில் கட்டா பிரிவில் நலமிர்னாலினி முதலிடம் பிடித்து தங்கப் பதக்கத்தை வென்றார்.
3 தங்கப் பதக்கங்களை வென்ற கராத்தே மாணவர்கள் ஜெகத் அர்ஷிக் மற்றும் நலம் இருநாளினி ஆகியோர் சொந்த ஊர் திரும்பினர். மானாமதுரை ரயில் நிலையத்திற்கு வருகை தந்த அவர்களை பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் மேலதாளங்கள் முழங்க வரவேற்றனர். பல்லடம் அருகே குள்ளம்பாளையத்தில் 300 தென்னை மரங்கள் வேரோடு அழுகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த குள்ளம்பாளையத்தில் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமாக 4 ஏக்கர் தோட்டம் உள்ளது. இதில் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தென்னை மரங்கள் வைத்து வளர்த்து வந்துள்ளார். சுமார் 300க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் உள்ள நிலையில் PAP கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக தோப்புக்குள் நீர் புகுந்தது. 40 ஆண்டுகளாக நன்கு செழித்து வளர்ந்த மரங்கள் அனைத்தும் நீர் சூழ்ந்ததால் அழுகி போகும் சூழ்நிலையில் உள்ளது. இதுகுறித்து பலமுறை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மூர்த்தி கூறி வருகிறார். அதிகாரிகள் இதற்கு மேலும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தென்னை மரங்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் விரக்தியுடன் தெரிவித்துள்ளார் மூர்த்தி. 3 ஏக்கர் தோட்டத்தில் நிறைந்து 6 மாத காலமாக நின்று கொண்டிருக்கிறது. 6 மாத காலமாக தேங்காய்கள் பறிக்க முடியவில்லை. உள்ள ஆட்களுக்கு செல்வதற்கு இடையூறாக இருக்கிறது. பலமுறை PAP அதிகாரிகிட்ட சொல்லும் வந்து பார்த்துவிட்டு உங்கள் கிணல் ஒன்றுமாகாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிடுறாங்க. மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. ஸ்வேபேஜ் தண்ணி வெளியே வர்ற தண்ணி அடைக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகள் எதுவுமே இதுவரைக்கும் அதிகாரிகள் செய்ததாகவோ ஏற்பாடு பண்ணினதாகவோ என்னுடைய கவனத்துக்கு வரவில்லை. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசை. ஃபோஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் ஆதி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் ஐயப்ப சுவாமி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று அதிகாலையில் ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடந்ததைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனின் சிலையை பக்தர்கள் வாகனத்தில் வைத்து வீதி உலா எடுத்து வந்தனர். செண்டை மேளம் முழங்க வீரமணிகண்டனின் ஊர்வலம் தேரடி பகுதியில் இருந்து தொடங்கி பசார் சாலை, அச்சரப்பாக்கம் சாலை, சன்னதி தெரு வழியாக சென்று நிறைவடைந்தது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் ஐயப்ப பாடல்களை பாடியவாறு பக்தி பரவசம் அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கிறிஸ்துவ பொதுநல அமைப்பு சார்பில் திருமண விழா, சமய நல்லிணக்க விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் தேவராஜ், செயலாளர் டார்பின் கான்ஸ்டைன், பொருளாளர் சசன்குமார் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் 18 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. புதுமண தம்பதிகளுக்கு சீர்வரிசை வழங்கப்பட்டதுடன் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. இதில் தக்கலை மறைமாவட்ட ஆயர் ஜார்ஜ் ராஜேந்திரன், மார்த்தாண்டம் மறைமாவட்ட குழுவின் முதல்வர் ஜோஸ் பிரைட், சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி பால பிரஜாபதி அடிகளார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்றைக்கு 7வது ஆண்டு நாகை மாவட்டம் காடம்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறப்பை உலகுக்கும் உணர்த்தும் வகையில் பள்ளியில் குடில்கள் அமைத்து அதன் முன்பு ஆடு, பச்சிளம் குழந்தையை வைத்து மாணவ மாணவிகள் தத்ரூபமாகவே உருவாக்கியிருந்தனர். இதில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்தவர் நடனமாட பள்ளி மாணவர்கள் உற்சாகமடைந்தனர். நிறைவாக மாணவர்களுக்கு பரிசுகளும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன. பழனி அருகே தோட்டத்திற்குள் ஒற்றை யானை புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபடுவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வனப்பகுதியை ஒட்டி ஆண்டிப்பட்டி, பாப்பம்பட்டி, குதிரையாறு உள்ளிட்ட கிராமங்கள் உள்ளன. மேலும் கொய்யா, தென்னை, வாழை உள்ளிட்ட மரங்கள் வளர்க்கப்பட்டு வரும் நிலையில் காட்டு யானைகள் சில நேரங்களில் உணவு தேடி தோட்டத்திற்குள் நுழைந்து விடுகின்றன. டிசம்பர் 20ஆம் தேதியன்று ஆண்டிப்பட்டி கிராமத்தில் ஹரி என்பவரின் தோட்டத்தில் காட்டுக்குள் இருந்து வந்த ஒற்றை காட்டு யானை அங்கும் இங்கும் உலவுவதும் தோட்டத்தை விட்டு வெளியேறாமல் அடம் பிடிப்பதுமாய் உள்ளது. இதுகுறித்து விவசாயிகள் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் யானை நடமாட்டத்தை கண்காணித்து மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.